என்றோ ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவன் செய்கின்றான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. பத்திரிகையாளர்கள் பல கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கு கூட ஒரு சில கேள்விகளுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதில் சொன்னார்கள். என்னிடம் கேட்டார்கள், இந்த கோயில் சுவாமி சொன்னார்களா, கெட்ட வைத்தார்களா? சுவாமியின் முன்னாலே கேட்டார்கள். அடியேன் சொன்னேன், இந்த தெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல், கண் அசைவில்லாமல் ஒரு மண் கூட அசையாது என்று சொன்னேன். பகவான் சிரித்தார்கள். இறுதியாக பத்திரிகையாளர்கள் கேட்டபோது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்ற செல்வி விஜயலட்சுமி அவர்களும் அடியேனும் பேசியதெல்லாம் சரிதான் என்று சொல்லி சொன்னார்கள். எனவே இது 10 பைசா, 20 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய் என்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து கட்டப்பட்ட இந்த தெய்வாலயம் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகுதான் இயேசுதாஸ் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தி சென்னையிலே ஒரு 4,40,000 ரூபாய் பண்ணி கொடுத்தார்கள். அதற்கு முன்னால் உள்ள பணமெல்லாம் ஒரு தாய், நாங்கள் ஒரு வீட்டில் போய் பஜனை பாடிக்கொண்டிருக்கோம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் யோகிராம் சிவகுமார் நாம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கின்ற போது ஒரு வயதான மூதாட்டி அழுது கொண்டு, அப்பனே என்னிடம் வேறு எதுவும் இல்லை, ஒரு 10 பைசா இருக்கிறது வள்ளியூர் பக்கத்திலே, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். உடனே அந்த 10 பைசா 10 கோடியாக நினைத்து நாங்கள் நினைத்தோம். இன்று 1000, 10,000 லட்சங்கள் வரலாம், ஆனால் அந்த 10 பைசா தான் என்னுடைய கண்முன் இருக்கிறது என்பதை கூறிக்கொள்ளுகின்றேன். எனவே அதே போல இந்த மந்திராலயம் யோகி ராம் சுரத்குமாரால் போடப்பட்ட திட்டம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அகில திரட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரிக்கு வடக்கே ஒரு பதி தோன்றுதப்பா, நாடு ஆளுகின்றவர்களை கூட்டுவதும் அப்பதியே எங்களையா பாருங்கள். ஒவ்வொரு நாளும் எங்களால் அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியல, மக்களுடைய கூட்டத்தை. நாடு ஆளுகின்றவர்களை கூட்டுவதும் இப்பதியில் எங்களையா, நல்லதொரு சிங்காசனம் இருந்து உலகை ஒரு குடையில் அரசால் அவர் கண்டார். தென்கடலில் வழிகாட்டி கன்னியாகுமரிக்கு கடல் பக்கத்துல போய் கையை நீட்டணுமா, திரும்பி முகம் பார்க்கையில் இந்த பக்கம் அப்படி திரும்பி இப்படி பார்க்கும்போது தெற்கும் வடக்குமாக திருப்பதி தோணுமடா, அந்த பதி அல்லாது அதிகபதி எங்கும் இல்லை, கலியுகத்துல உள்ள இந்த தோற்றம்னு சொல்லி அதை சொல்றார். அதே போல சுவாமி அவர்கள் இது 10,000 ஆண்டுகளுக்கு மேல் வரும், இட் இஸ் a pilgrimage center என்று சொல்லியிருக்கிறார். சொல்லும் போது இங்கே வடநாட்டிலே இருந்து பல அன்பர்கள் சாதுக்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இறைவனால் போடப்பட்ட திட்டம். அதனால் இந்த பொன்காமராஜுக்கும் இந்த வேலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. செய்கின்றவன் ஆட்டுவிப்பவன் ஆட்டுக்கு திருவண்ணாமலையை இருந்து ஆட்டுவிக்கின்றார், எனக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லை என்று கூறி உங்கள் பாதங்களை தொட்டு நீங்கள் வருகை தந்தது மகா பேற்றாக இந்த மக்கள், காணி மடத்து மக்கள் நினைக்கின்றார்கள். காணி மடத்துக்கே ஒரு தனி சிறப்பு. சாதுக்கள் தங்கி செல்ல முன்னால் கன்னியாகுமரியிலே இருந்து யாத்திரையை செய்கின்ற கோயிலுக்கு திருச்செந்தூருக்கெல்லாம் செல்கின்ற யாத்திரிகைகள் கடல் மார்க்கமாக வரும்போது, அந்த கடற்கரை வழியாக வரும்போது இங்கே மூதாதையர்கள் பெரியவர்கள் இங்கே ஒரு மடம் கட்டி அவர்களுக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு அறம் வளர்த்த பூமி. அதனால்தான் இங்கே இந்த மந்திராலயம் உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ என்னை காணி மடத்தில், you can see the beggar there. சுவாமி பல அன்பர்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இங்கே வருகை தந்தார்கள். வானத்திலே காட்சி கொடுத்து பச்சை தலப்பாவுடன் காட்சி கொடுத்தார்கள். அதை அவருடைய பத்திரிகையிலே எழுதப்பட்டது, வானில் தெரிந்த வடிவம். எனவே இந்த மகா கும்பாபிஷேகத்திலே வருகின்ற அத்தனை பேரும் கோடி கோடி புண்ணியம் செய்தவர்கள் என்பதை நீங்கள் பின்னால் உணர முடியும் என்பதை கூறி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று முடிக்கின்றேன். அன்பு வணக்கம். ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ்கே. நம்மை காக்கும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ்கே. சுவாமி சச்சிதானந்தஜி மகாராஜ்கே. சுவாமி சகரானந்தஜி மகாராஜ்கே. பூஜ்ய ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்களே, பூஜ்ய ஸ்ரீ சக்கரானந்த சுவாமி அவர்களே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, நண்பர் பொன் காமராஜ் அவர்களே, நான் தலைமையேற்றவுடன் முதல் வைக்க வேண்டிய கோரிக்கை, நண்பர்களிடம் 15 நிமிடத்துக்கு மேல் பேச வேண்டாம், ஒவ்வொரு அனுபவத்தையும் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்ல நினைத்ததை
தலைமை ஏற்பதற்கு முன்னாகவே நண்பர் சொல்லிவிட்டதில் எனக்கு அதிக சந்தோஷம். சாமியை பற்றி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். ஒன்று எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள், அவரிடம் இருக்கும் காந்த சக்தி. ஒரு தடவை நம் யோகியை பார்த்துவிட்டால் மறுமுறை எப்பொழுது பார்ப்போம் என்ற ஏக்கம் உள்ளத்தில் உருவாகிக் கொண்டே இருக்கும். நான் யோகியை சுமார் 3 வருடங்களுக்கு முன்புதான் முதலில் சந்தித்தேன். அவர் தரிசனம் பெறும் பாக்கியம் பெற்றேன். நான் அவர் பக்தர்களில் மிகவும் அடித்தளத்தில் இருக்கிறேன். பல பக்தர்கள் அவரிடம் அதிகம் பழகி இருக்கிறார்கள். பல அனுபவங்கள் இருக்கும். இந்த 3 வருட காலத்திலேயே எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்ல வேண்டும் என்றால் 2-3 மணி நேரம் சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். நேரம் குறைவான காரணத்தினால், தலைவரே நேரம் அதிகம் எடுக்கக்கூடாது என்ற காரணத்தினாலும் ஒரு சில அனுபவங்களை மட்டும் கூறி நான் அமர தீர்மானம் செய்திருக்கிறேன். முதலில் 2 வருடங்களுக்கு முன்பு இங்கு ஜெயந்தி விழாவிற்கு சுவாமிகளின் அனுகிரகத்துடன் வந்திருந்தேன். சுவாமிகள் சொல்லியிருந்தார்கள், அந்த வருடம் எனக்கு அவர் விழாக்களில் ஹாட்ரிக் என்று சொல்லியிருந்தார்கள். முதலில் குமார கோவிலுக்கு சென்றேன். 31ஆம் தேதி நவம்பர் 1991, 1ஆம் தேதி டிசம்பர் 1991 காணிமடத்தில் வந்திருந்தேன். அன்று மாலை நாகர்கோயிலில் 3வது விழாவில் முடித்துவிட்டு சென்னை திரும்பினேன். நான் குமார கோவிலில் அன்று நடந்த நாமாவளியில் கலந்து கொண்ட பிறகு யோசித்து பார்க்கையில் 30-40 வயதுடையவர்கள் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மேடையின் மீது. அப்பொழுது என் மனதில் ஒரு ஆர்வம் எழும்பியது. நாம் எல்லாம் பெரியவர்கள், சிறு குழந்தைகள், 3 வயதிலிருந்து 5 வயது இருக்கும் குழந்தைகள் இந்த ராமநாமாவை, யோகி ராம் சுரத்குமார் நாமாவை சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பிற்காலத்தில் குழந்தைகளுக்கு அவர்கள் தானே வழிகாட்டி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை அந்த கூட்டத்திலும் சொல்லிவிட்டு கன்னியாகுமரி வரும்பொழுது காரில் நினைத்துக் கொண்டு கன்னியாகுமரி சர்க்கியூட் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்தேன். மாரியம்மா ஆசிரமத்துக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு இரவு 12 மணிக்கு படுக்கப் போகும் பொழுது தூங்கிவிட்டேன் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என் காதில் 4 குழந்தைகள் யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா என்ற பஜனை பாடலை பாடுவது ஒலிக்கின்றது. நானே பயந்து விட்டு எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறேன். நான் தூங்கிவிட்டேன் என்று பார்க்கும் பொழுது நன்றாக முழித்துக் கொண்டிருக்கிறேன். கனவு அல்ல. ஆனால் உட்கார்ந்த பொழுது கூட அந்த ராமநாமம் என் காதை விட்டு போகவில்லை. பயந்து விட்டேன், விறுவிறுத்து விட்டது. இருந்தாலும் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை நான் காணிமடம் வரும்பொழுது இந்த திருப்பத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். கன்னியாகுமரி வரும்பொழுது அந்த திருப்பத்தில் ஒலிபெருக்கியில் ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நான் முதல் நாள் இரவு கேட்ட அதே 4 குழந்தைகள் பாடும் ராமநாமத்தை கேட்டேன், ஆச்சரியப்பட்டேன். இங்கு வந்து பார்க்கும் பொழுது காணிமடத்தில் அதே 3 வயசு 5 வயது குழந்தைகள் 4 பேர் பஜனை பாடல்களை பார்த்ததை நேரில் கண்டேன். நாம் நினைத்த மாத்திரத்தில் உண்மையான நினைப்பு என்ன இருந்தாலும் உடனே அந்த கடவுளாகிய யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் அருளி செய்து விடுகிறார் என்பதை முதல் அனுபவமாக உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக, நான் முதலில் சுவாமியை எப்படி சந்தித்தேன் என்பதை அடுத்தபடியாக சொல்ல விரும்புகிறேன். நான் ஏதோ ஒரு திருமணத்திற்காக திருவண்ணாமலை சென்றிருந்தேன். என் நண்பர்கள் ஜஸ்டிஸ் ராஜு அவர்களும்